Next, the digestion with DNA's inhibited transformations suggesting that the DNA caused the transformations. Digestion with the DNAs அந்த ஃபஸ்ட்டு வந்து என்னது டிஎன்எஸ் சேர்க்குறோம், அந்த எக்ஸ்ட்ராக்ட் கூட டிஎன்எஸ் சேர்க்குறோம். அந்த டிஎன்எஸ் வந்து என்னது அந்த எக்ஸ்ட்ராக்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை டெஸ்ட்ராய் பண்ணிடுது. அதனால் அது வந்து அங்கே வந்து ஒரு தோற்ற மாற்ற பண்பை இழந்துருச்சு. மற்றபடி என்னது ஆர்என்ஏஸு புரோட்டேஸ் சேர்க்கும்போது அதுங்க வந்து புரோட்டீனை மட்டும் டெஸ்ட்ராய்ட் பண்ணுது. இது ஆர்என்ஏஸ் வந்து ஆர்என்ஏவை டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுது. இப்போ இதுங்க சேர்க்கும்போது என்னது தோற்றமாற்ற நிகழ்வில் எந்தவித மாற்றமும் ஏற்படுவது இல்லை. அப்போ அதுக்கு தோற்றமாற்ற நிகழ்வுக்கு காரணமாக இருக்கிறது அந்த எக்ஸ்ட்ராக்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான நிரூபணம் ஆகுது. The DNA caused the transformations. These experiments suggested that DNA and not protein is the genetic material. DNA தான் மரபு பொருள், புரதம் வந்து மரபு பொருள் அல்ல என்பது இந்த சோதனை மூலமாக நமக்கு தெரிய வருது. The phenomenon by which DNA isolated from one type of cell. இதுலேருந்து என்னது அந்த டிஎன்ஏல ஒரு டைப்பான செல்லில் இருந்து பிரித்து எடுக்கிறோம். அதை வந்து இன்னொரு டைப் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்த அந்த டிஎன்ஏயோட பண்பு வந்து அந்த புது செல்லுக்கு வருது. இஸ் ஏபிள் டு ரிட்டைன் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எஸ் ஸ்ட்ரெயின் இஸ் ரெஃபர் டு அஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த மாதிரி முதல் வகையின் சில பண்புகள் மீள கிடைக்கின்றன. இம்மொத்த நிகழ்வே தோற்ற மாற்றம் எனப்படும். இந்த மாற்றம் இந்த மாதிரி என்னது அந்த ஃபஸ்ட்டோட பண்பு வந்து இந்த செகண்டோட பண்புக்குள்ளே வருது. அந்த ஃபஸ்ட்டு செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எடுத்து செகண்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த டிஎன்ஏயோட பண்பு வந்து இந்த செகண்ட் செல்லுக்கு வருது. அதுக்கு பேர் தான் என்னது தோற்ற மாற்றம்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.